துரந்தர் த ரிவெஞ்ச். இந்த படம் ஒரு 4 மணி நேரம் படம். ஆக்சுவலா இந்த படத்துக்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு துரேந்தர் வந்துச்சு. துரேந்தர் வரும்போது இது ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு படமா வந்துச்சு. அந்த படத்துல வந்து நெறைய பேருக்கு நெறைய கேள்விகள் இருந்துச்சு. என்னப்பா இது ஏன் நடக்குது? அது ஏன் நடக்குது? இந்த விஷயங்கள்லாம் எதனால இருந்துச்சு? ஒரு பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்பை த்ரில்லர் எப்படி ஒரு சகஜமா இத்தன பேர கொல்ல முடியும்? இவ்வளோ விஷயங்கள எப்படி டக்கு டக்குன்னு நகர்த்தி கொண்டு போறாரு? இப்படிங்கிற கேள்விகள்லாம் துரேந்தர் படம் வந்தம்போது பல பேருக்கு இருந்துச்சு. ஆனா துரேந்தர் த ரிவெஞ்ச் அந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லா கேள்விகளுக்கும் பதிலா அந்த படம் இருந்துச்சு. முதல்ல இந்த துரேந்தர் அப்படிங்கிறவரு யாரு? அவர் ஏன் முதல்ல வந்து பாகிஸ்தானுக்கு ஸ்பையா போறாரு? அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான்ல அவர் பேரு வந்து ஹம்சா. ஹம்சா ஆவறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கையில? அதுதான். ஹம்சாவுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே மிலிட்டரி ஆஃபீசர் தான். அவங்க அப்பா மிலிட்டரி ஆஃபீசர், அவங்க தாத்தா மிலிட்டரி ஆஃபீசர். ஸோ எல்லாருமே மிலிட்டரி ஆஃபீசராங்க. இவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்மி ட்ரெய்னிங்க்கு போயிடுறாரு. அந்த சமயத்துல அவர் குடும்பத்துல நடந்த ஒரு அழிவு தான். அவங்க அப்பாவுடைய நிலத்த எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அங்க இருந்த பொலிட்டீஷியன் அவங்க அப்பாவ கொலை பண்றாரு. அவங்க தங்கச்சிய அங்கேயே ரேப் பண்ணி கொல்றாங்க. அவங்க அம்மாவும் இன்னொரு தங்கச்சி தான். இன்னொரு தங்கச்சிய தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கு பழி வாங்கக்கூடிய ஆரம்பம் தான் துரந்தர். இத பழி வாங்குறதுக்காக அவரு போறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே சுட்டு தள்றாரு. அதுதான் அதனுடைய முதல். இந்த முதல் ஃப்ரேமையும் கடைசியில இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமையும் வந்து ரொம்ப அழகா இணைச்சு காமிச்சிருப்பாங்க. அத நம்ம பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இவரு இங்க பழி வாங்குறாரு. பழி வாங்குனதுக்கப்புறம் இவருக்கு நீதி கிடைக்கல. என்ன பிரச்சனை அப்டின்னா, ஒரு ஆர்மி ஆஃபீசருடைய வீட்ல இந்த மாரியான விஷயங்கள் நடக்குது. ஆனா, இந்த நாடு அவருக்கு எங்கேயுமே வந்து சப்போர்ட்டா நிக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரன்பீருக்கு அங்க ஏற்படுது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே தெளிவா, இந்தந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அப்படி அவர் அரெஸ்ட் ஆயிட்டு ஒரு ஜெயில்லேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு போகும்போது அவர கிட்னாப் பண்றாங்க. கிட்னாப் பண்றது யாரு அப்படின்னா, நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னாப் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, அவருடைய ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்க்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஒரு ட்ரெயின்டு ஆர்மி ஆஃபீசர். ஸோ ஒரு மிஷனுக்காக உங்கள நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போறார் ரன்பீர். அங்க ஹம்சாவா மாறுறாரு. ஹம்சாவா பல கஷ்டங்கள் அது நம்ம துரேந்தர் பார்ட் 1லயே பார்த்திருப்போம். இந்த படத்துல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, இங்க அட்டாக் நடக்குது, அங்க அட்டாக் நடக்குது. ஆக்சுவலா இந்த நாட்டுக்கும், அந்த நாட்டுக்கும் போர் நடக்குது அப்படிங்கும்போது, இந்த நாட்டு மக்கள அழிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அப்படிங்கிறது இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கையும், டெரரிஸ்ட் கும்பலையும் தான் அழிக்கணும். அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, 2 நாடுமே போர விரும்பாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்குள்ள இன்னொரு விஷயம் நோட் பண்ணலாம். நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கும்போது, அவங்கலாம் எப்ப வேணா, எப்படி வேணா மாறலாம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. எங்க அப்படின்னா, ரன்பீர் அவர்களுடைய ஆரம்ப கால நண்பர் ஒருத்தவரு, ரன்பீர் வந்து ஹம்சாவா மாறி, அதாவது கிங் ஆஃப் லகாரி, கிங் ஆஃப் கராச்சியா மாறுனதுக்கப்புறம், அவருக்கு நெறைய டாஸ்க்லாம் வரும். நெறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ண வப்பாங்க. அப்ப ஒரு ட்ரக் டீலர சந்திக்க நேரம் வரும். அவரு யாரு அப்படின்னா, ரன்பீருடைய ஆரம்பகால நண்பர். அவருக்கு ஷாக் ஆயிடும். ஏன் அப்படின்னா, தங்கச்சிய அவர்ட்ட தான் குடுத்துட்டு வந்திருப்பாரு ரன்பீர். ஐ மீன் தங்கச்சிய அ கல்யாணம் பண்ணி குடுத்திருப்பாரு ரன்பீர் அந்த நண்பர்ட்ட. அவன் மிகப்பெரிய ட்ரக் டீலர். அதுக்கு ரன்பீராட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, ரன்வீர் இங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்த வளர்த்துட்டாரு. அதாவது இப்ப மாதவன் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அ த கிங் பீஸ்ட் அதாவது மை கிங் பீஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்த ரன்வீர் வளர்த்து வச்சிருப்பாரு. இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருமா? நம்மள ரெகக்னைஸ் பண்ணுவானா? அப்படின்னு யோசிக்கும்போது, சரி ஓகே. என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போதே, ஆகா! இவரு வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா, அடுத்து என்ன நடக்கும்? அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிய ரொம்ப அழகா இதுல வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசியா கண்டும் புடிக்கிறாங்க. அந்த மொமெண்ட் அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் அங்கேருந்து மாற்றம் அடைய ஆரம்பிக்குது. நெறைய பேருக்கு கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. நெறைய பேருக்கு இது சரியா? அது தப்பா? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. அப்பதான் சஞ்சய் தத்துக்கு ஹம்சா ஏதோ தப்பா தெரியுது. ஹம்சாவ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா, அங்க வேற விஷயம் பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல இது வந்து ஒரு மிஷனா இருக்கு. ஆனா, அது போக போக ஒரு ரிவெஞ்சா மாறுது. இங்க ஆக்சுவலா எப்படின்னா, தன்னுடைய
இழப்புக்காக எடுக்கப்பட்ட ரிவெஞ்ச் அது நாட்டுடைய இழப்புக்காக மாறுது. நாட்டுடைய இழப்ப சரி கட்டுறதுக்காக அந்த ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா, இன்னொரு விஷயமுமே இங்க வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆர்மி ஆஃபீசரோ, இல்ல ஒருத்தவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களோ, அவங்க கொலை பண்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா அத கொலை பண்ண மாட்டாங்க. ரிவெஞ்ச் எடுத்துட்டு அவங்களோட வாழ்க்கை, "அப்பா நிம்மதியா இருக்கலாம்ப்பா" அப்படிங்கிற மாரி கிடையாது. அந்த மனநிலை, அந்த உளவியல ரொம்ப அழகா இதுல காமிச்சிருப்பாங்க. ரன்வீருடைய ஒரு சீன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது தெரியும். ஏன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர ரன்வீர் கொல்லுவாரு. அப்ப கொல்லும்போது அவருடைய அவருடைய அங்க 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 அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம கூட பழகுனவரு. அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து இன்னும் நெறைய விஷயங்கள், நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறத தாண்டி ஒரு விஷயங்கள் இங்க நடக்கும். என்னன்னா டிமானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இந்தியால நடந்துச்சு. அது எதனால நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. 60,000 கோடி ஃபேக் கரன்சி இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு ஒரு பிளான் நடக்கும். அந்த சீன்லாம் வந்து லிட்டரலா பார்க்கும்போது, இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கா? அப்படிங்கிற கேள்விகள் வந்து தெரியாதவங்களுக்கு நெறைய ஒரு ஐ ஓப்பனிங்கா இந்த துரேந்தர் படம் இருந்துச்சு. ஏன்னா, அங்க 60,000 கோடி ஃபேக் கரன்சிய கொண்டு வர போறாங்கங்கிற விஷயம் இங்க நம்ம ரா ஏஜென்ட்க்கு ரன்வீர் சொன்னதுக்கப்புறம், அத என்ன பண்ணலாம்? ஓகே டிமானிட்டேஷன் வரதுக்கு அங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுவாங்க. என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்படியாவது இவங்கள பொருளாதார ரீதியா டவுன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இத பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருக்கும். அண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க பத்தி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க அதுல. அண்ட் நம்ம போன பாட்டுல வந்து மும்பை அட்டாக் இருக்குல்ல. அதாவது 26/11 அட்டாக். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக். ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய விக்டோரியா டெர்மினல்ல நடந்த ஒரு அட்டாக் அது. அந்த அட்டாக்க வந்து ஓவரால் விஷுவலா காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் சில வாய்ஸ் ஓவர்லாம் கேட்கும்போதே, என்னடா இந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனா, இதுல எத்தன விஷயங்கள் இந்தியாவுல நடந்திருக்கு, அதுக்கான பின்புலங்களா யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சீன்ல தாவூத் இப்ராஹிம காமிக்கும்போது தியேட்டரே ஒரு மாரி ஸ்டன் ஆயிடுச்சு. ஏன் அப்டின்னா, இங்க ஹம்சா அது மாரி மேஜர் இக்பால் அது மாரி ஒவ்வொருத்தவங்க ஒரு கேட்டகரில இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் தலைமை தாங்குறது யாரு அப்டின்னா, தாவூத் இப்ராஹிம் அப்டின்னு காமிக்கும்போது ஸ்டன் ஆயிடுச்சு. பாம்பேல இருந்த ஒருத்தவர், பாம்பேல நிழலுலக தாதான்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தவர், இந்தியாவிலேயே நிழலுலக தாதான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐய ரூல் பண்றாரு. அதான் ஐஎஸ்ஐல இருக்கக்கூடிய மேஜர் ரூல் பண்றாரு. இவ்ளோ விஷயங்கள ரூல் பண்றாருன்னா என்ன நடக்குது? அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு துரேந்தர் பார்க்கும்போது வரும். அடுத்து இந்த படத்துல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஆர்மி ஆஃபீஸரா, ரா ஏஜென்ட்டா, இல்ல ஒரு ஸ்பையா இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமானது, அவருடைய உறவினர்கள எந்த அளவுக்கு அவர் விட்டுக் குடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதாவது ரன்வீர் வந்து பாகிஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி, ஹம்சாவா மாறுறதுக்கு முன்னாடி, அவங்களுடைய குடும்ப புகைப்படம் ஒண்ணு இருக்கும். அத பார்த்துட்டு அழுதுட்டு அத எரிச்சிருவாரு. அப்படியே இங்க எல்லா விஷயங்களும் நடந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து அடுத்த ஒரு விஷயத்துக்கு நகரும்போது, இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். குழந்தை இருக்கும். யாரு? ரன்பீருக்கு, ஹம்சாவுக்கு. ஓகேங்களா? அவருடைய அந்த ஒரு புகைப்படத்த பார்த்துட்டு அழிச்சிருவார். என்னன்னா, நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. அவரோட வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரமா இருக்காது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். பழிவாங்கும் படலம் அப்படிங்கிறது இந்த சமயத்தோட முடியக்கூடியது அல்ல. வேற ஒரு சமயத்திலும், வேற ஒரு வழியிலயும் அது வந்து தொடங்கும் அப்படிங்கிறத இந்த துரேந்தர் படம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஆனா இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஐஎஸ்ஐக்கும், ராவுக்கும் நடக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் வார். அந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ரொம்ப அழகா, நேர்த்தியா காமிச்சிருப்பாங்க. எங்கேயுமே இப்ப நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. இந்த நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க போர்னால, அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அத தாண்டி இங்க ஹம்சா எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தியிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா உள்ள போயாச்சு. அந்த இடத்த நம்ம கைப்பற்றியாச்சு. இருந்தாலும் அங்க ஒரு இடத்துலயும் ஒரு தலைவர்கள், ஒரு பொறுப்புல இருக்காய்ங்க. அவங்களெல்லாம் கொல்லணும். அவங்களலாம் கொன்னா தான் இந்தியா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். பாகிஸ்தானுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் வச்சுக்கங்களேன். அப்ப எல்லாரையும் எப்படி கொல்லலாம்? அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுவாரு. ஆனா, யாரையுமே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள யாரையுமே இவரு கொல்ல மாட்டாரு. அது நம்ப ஒரு சீன்லயுமே, ஒரு ரிவெஞ்ச்லயுமே நம்ம பார்க்க முடியும். ஒரு கட்டத்துல வந்து ஒரு கேள்வி எல்லாம் பார்த்தவங்க கேட்பாங்க. ஒரு ஊரையே எரிச்சாரு. அப்ப அதுக்கு அந்த ஊரு ஃபுல்லாவே யாரு இருந்தா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயமே இருக்கும். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள், அங்க இருக்கக்கூடியவர்களுக்கே எந்த அளவுக்கு துரோகத்த
விளைக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா பலோச் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பசங்கள தான் இவங்க என்கவுண்டர் பண்றது, அப்படியே மாத்தி டெரரிஸ்ட்ன்னு சொல்றது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அங்க பலோச் அப்படிங்கிற கம்யூனிட்டில இருக்கக்கூடியவங்கள காமிப்பாங்க. இதையுமே அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அத ரன்வீர் எப்படி அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபைனலா படம்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. பீஸ்ஃபுல்லா படத்த முடிக்க போறாங்கன்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு எமோஷனல் இந்த படத்துல முழுக்க முழுக்க இது வெறும் ஆக்ஷன் படம் மட்டும் கிடையாது. இது வெறும் ஸ்பை த்ரில்லர் படம் மட்டும் கிடையாது. இது வெறும் பொலிட்டிக்கல் படம் மட்டும் கிடையாது. இது ஒரு எமோஷனலான ஒரு படம். இது உளவியல் ரீதியா நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமா இருக்கும். ஏன்னா, இங்க நம்ம ஒரு வாருக்கு போனாலோ, இல்ல ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாலோ அந்த கனெக்ட் ஆகும்னு கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலா நம்ம வந்து எடுத்துட்டு போவோம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, எமோஷனலா இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஒரு ஃப்ரேம் அவருடைய முதல் ரிவெஞ்ச். அந்த ரிவெஞ்ச் இருக்குல்ல, இந்த இந்த ரிவெஞ்சலாம் முடிச்சுட்டு திருப்பி அவரோட ஊருக்கு போகும்போது, அந்த இடத்த அவரு பார்ப்பாரு. இந்த இடத்துல தான்டா என் வாழ்க்கையே மாறுனுச்சு. இந்த இடத்துல தானே நான் வந்து தொடங்குனேன். என்னுடைய ரிவெஞ்ச் இங்க தானே ஆரம்பிச்சேன். என்னுடைய வெறி செயல இங்க தானே ஆரம்பிச்சேன். அது நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஒரு அண்ணனா, தங்கச்சிக்கு இந்த மாரியான விஷயங்கள் நடக்கும்போது, அது ஒரு செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அத அத வந்து இங்க ஜஸ்டிஃபை பண்ணவே இல்ல. பட் இருந்தாலும், அந்த ஃப்ரேமையும், இந்த ஃப்ரேமையும் அவர் பார்க்கும்போது, பார்க்குற விதம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் உண்மையாவே கேரக்டர் ஆர்க்க ரொம்ப அழகா செட் பண்ணிக்க. ஏன்னா, இந்த கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க கிரே ஷேட் உள்ள ஒரு கேரக்டரு. இவ்ளோ கிரே ஷேட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அது எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அப்படிங்கிறத இந்த அம்சாவுடைய கேரக்டர் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும். ஏன்னா, ஒருத்தன் ரொம்ப வில்லனா இருக்கான்ப்பா, ஒருத்தன் ரொம்ப கெட்டவனா இருக்கான்ப்பா. அவனுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவனோட வலி என்னன்னு சொல்லிட்டு. அவனுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அவன் எந்த அளவுக்கு மனசுல ஓரளவுக்கு கொஞ்சம் ஈரத்தோட இருக்கான் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் வரதான் செய்யும். அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலா வீட்டுக்குள்ள போகலான்னு முடிவெடுக்கும்போது, இல்ல போக மாட்டாரு. ஏன்னா, ஓகே இங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கணும்னு நெனச்சு பார்த்துட்டு வந்துட்டாரு. அடுத்து திரும்பிருவாரு. ஸோ இப்படியே ஒரு படத்த வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்து மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள வந்து நம்ம பொத்தாம் போக்குல பேசிட்டு போயிடுவோம். என்ன இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்குன்னு. ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நம்மளோட என்ன அளவுக்கு செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு டெரர் அட்டாக் நடக்குது அப்படின்னா, அது எந்த அளவுக்கு பிளான்டா நடக்குது. ஃபோன்ல சொல்லுவாய்ங்க. அதாவது போன பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல சொல்லுவாங்க. ஆ கொன்னுடு, இவங்கள கொன்னுடு. இது என்னன்னா, என்னடா இந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலான விஷயம் பண்ணணுமா? அப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இவங்கள கொல்லணும். அதாவது இந்த டெரரிஸ்ட்ட கொல்லணும். அவ்வளோதான். இந்த பாகிஸ்தானியஸ கொல்லணும் அப்படிங்கிறது இங்க யாருக்குமே நோக்கம் இல்ல. அப்படிங்கிறத படத்துல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்சாவுடைய மனைவி அங்க ஒரு பாகிஸ்தானி தான். அவரு ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல கேட்பாங்க, "நீ இந்துஸ்தானியா? சொல்லு என்ன கொன்னுடு. நீ உன் நாட்டுக்கு உண்மையா இருக்கணும்னா, நான் என் நாட்டுக்கு உண்மையா இருக்கணும். என்ன கொன்னுடு. என்னாட்டி நீ இல்லாம வாழ முடியாது. இருந்தாலும் என்ன கொன்னுடு." அப்படிங்கும்போது, அங்க ஹம்சா வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. "நான் கொன்னவன்லாம் யார் யாருன்னு நான் உனக்கு சொல்றேன். அவன்லாம் எங்கேயாவது ஒரு இன்னசென்ட்ன்னு சொல்லு. பிரச்சனை கிடையாது." அப்படிம்பாங்க. அவங்க யாருமே இன்னசென்ட் கிடையாது. அவங்க எல்லாருமே சின்ன குழந்தைகள கொன்னவங்க. அவங்க எல்லாருமே அவங்க நாட்ல உள்ளவங்களே கொன்னவங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலான ஒரு பெர்சன்ஸ் தான் இங்க இருக்காங்க. இந்தந்த மாரியான மக்கள் இந்தந்த வகையில இங்கே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத துரேந்தர் சொல்லியிருக்கு. துரேந்தர் நான் மறுபடியும் சொல்லும்போது துரேந்தர் வந்து ஒரு ஆக்ஷன் படம் மட்டும் கிடையாது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டெப்த்தான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கிற மாரி தான் இந்த படத்த வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு ஒரு கேரக்டருமே அதே மாரி தான் செதுக்கியிருப்பாங்க. பணத்த அடிக்க ஒருத்தவன் ட்ரக்குலாம் வந்து எப்பா டன் கணக்குல ட்ரக்கு. அந்த ட்ரக்கு யூஸ் பண்றது, ட்ரக் டீலிங்க பத்தி பார்க்கும்போதெல்லாம், ஒரு இடத்துல அத்தன ட்ரக்க ஒருத்தன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். அதுதான் யாருன்னா ரன்வீர் அவர்களுடைய பழைய நண்பர். அவரு ட்ரக்க பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு என்னய்யா இந்த அளவுக்கு ட்ரக் வச்சிருக்கீங்க? இவ்ளோ ட்ரக் அப்ப இப்படி இருந்தா நேபாள் வழியா வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெங்கேருந்து ட்ரக் வருது? எப்படி வருது? அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்த நீங்க பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா இது ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம் தான். அந்த அளவுக்கு தான் மேக்கிங்குமே இருக்கும். இந்த படத்தோட மேக்கிங் வந்து சிங்கிள் ஷாட்லாம் சில இடத்துல போகும்போது, ஃபைட் சீக்வென்ஸ்ல சிங்கிள் ஷாட்லாம் போகும்போது, "எப்படியா அந்த மனுஷன் பண்ணாப்ல?" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஒரு இடத்துல சங்கிலிய கட்டி மூஞ்சில இழுக்கும்போது, அந்த இடத்துல நடிச்ச ஒரு நடிப்பு ரன்வீர் இந்த படத்துக்காக தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணிச்சிருக்காரு. கண்டிப்பா ரன்வீருக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கும். அத தாண்டி விருது கிடைக்கும். அப்படிங்கிறது உறுதியா தான் இருக்கு. ஸோ இதுதான் துரந்தர் த ரிவெஞ்ச். இதுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்த போயிட்டு
தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா, இது ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம் தான். ஓடிடில பார்த்துட்டு ஓட்டி விட்டு பார்க்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது. 4 மணி நேரம் படம் அப்படிங்கிறது எப்படி போதுன்னே தெரியல. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்தையுமே கியூரியஸா ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? எப்படி தப்பிக்க போறாங்க? இவர் மாட்டிப்பாரா? மாட்டிக்க மாட்டாரா? இவர எப்படி கண்டுபிடிப்பாங்க? இவர கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த நாட்டிலேருந்து அவர் எப்படி வெளில போவாரு? அதுக்காக நம்ம இந்தியா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க? அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஐஎஸ்ஐக்கு எதிரா ஐஎஸ்ஐய மிரட்டுறதுக்கு நம்ம ராய் ஏஜென்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கும். அது அழகா அந்த இடத்துல அந்த சீன்லாம் பார்க்கும்போது லிட்ரலா மாஸ்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இதே மாரி நெறைய காணொளிகள பார்க்க தினமலரோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.